பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆன்லைன் வழியாய் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை ஆரம்பமாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்து இந்த ஆராதனை நாம் ஆரம்பிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியுள்ள இதத்தோடு துதிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான கிருபைகளை, ஆவியானவரே நன்மைகளை இந்த ஆன்லைன் மூலமாய் கர்த்தர் கொடுத்தமைக்கா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும்படியாய் செபிக்கிறோம். ஆவியானவரே, இதன் மூலமாய் கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் செபிக்கிறோம். இன்னும் உமக்குள்ளாக கட்டப்பட்டவர்களாய் வளர்க்கப்பட்டவர்களாய் கர்த்தர் நீர் இந்த ஆராதனை எடுத்து பயன்படுத்த வேண்டும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, ஒவ்வொருடைய கிருபை இருக்கட்டும். பாகம் எடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்த வேண்டும்படியாய் செபிக்கிறோம். ஆவியானவர் மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும்படியாய் செபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். வானபிதா தந்த வேதத்திலே நானவர் அன்பை கண்டு மகிழ்வே. இவ்வித ஆச்சரியம் யாவிலுள்ளே ஆச்சரியம் இயேசுவை நேசிக்கிறார். ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார். ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார் என்னையும் நேசிக்கிறார். நானும் நேசிக்கிறேன். மீட்டார் என்னை அதால் நேசிக்கிறேன். சாவு மரத்தில் நேசம் கண்டேன். நிச்சயம் என்னை நேசிக்கிறார். ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார். ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார் என்னையும். இயேசு ராஜாவை நான் காணும்போது நேசமாய் கீதம் பாடிடுவே. ஆச்சரியம் இயேசுவை நேசிக்கிறார். என்றும் பாடி நித்தியம் நான் மகிழ்வே. ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார். ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார் என்னையும். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இன்றைய நாட்களிலும் அநேக நாடுகளில் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேவன் அந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவை கட்டளையிடும்படியாக ஒவ்வொரு தலைவர்கள் மனதில் தேவன் பேசி அருளும்படியாக நாம் ஜெபத்திலே காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, 10th 11th 12th படிக்கிற பிள்ளைகளுக்காக இந்த நாட்களில் பாரத்தோடு ஜெபிப்போம். தேவன் நல்ல ஒரு வெற்றியை அன்பு பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நாம் ஜெபத்திலே தரித்து கொள்வோம். வியாதியோடு பலவீனத்தோடு கஷ்டத்தோடு பாரத்தோடு இருக்கிற ஜனங்கள் உண்டு. தேவன் ஒவ்வொரு இருதயத்திலும் தேவ சமாதானம் கட்டளையிடும்படியாக இந்த நாட்களில் நம்ம ஜெபம் செய்வோம். ஒரு ஆண்டவர் சமூகத்தில் நாம் யாவரும் ஜெபத்தோடு நாம் காணப்படும். நேற்றும் இன்று மாறாமல் ஜீவித்திருக்கிற ஜீவனில் நல்ல தகப்பனே, உண்மை நாங்கள் அன்றுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை அற்புதம் தூசியும் பாவியாக இருக்கிற எங்களுக்கு நீ தந்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி பலியில் ஏறெடுக்கிறோம். ஆவியானவருடைய மகிமை எங்கள் மத்தியில் அசைவாட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு எங்களுடைய பாவங்கள் ஏதேனும் தடையாக இருந்தால் ஒரு விசை கழுவி சுத்திகரிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாட்களில் ஜெப விண்ணப்பமாக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆங்காங்கே நாடுகளில் யுத்தம் நடைபெற்று கொண்டு தேவன் அறிகிறீங்க தகப்பனே. கடைசி நாட்களில் யுத்தங்களையும் செய்தியும் கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் கலக்கமடையாமல் இருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆவியானவரை ஸ்தோத்திரம், இது உம்முடைய வருகையை அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. ஆனாலும் என் தேவன் அப்பா ஒவ்வொரு நாடுகளின் சமாதானத்தை அருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பாதுகாத்து ஒழுங்க தேவைகள் ஒவ்வொன்றையும் இங்கே சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்
தகப்பனே. விசேஷமாக 10th 11th 12th படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். விசேஷித்த ஞானத்தால் தம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்பி அருள முடியாது செபிக்கிறோம் அப்பா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி அன்பு பிள்ளைகள் ஆயத்தப்பட்டு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நல்ல ஒரு ஜெயத்தை அன்பு பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தருள முடியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. விசேஷித்த ஞானத்தால் நிரப்புங்க. இந்த எக்ஸாம் நாட்களில் எந்த ஒரு பலவீனமும் சோர்வும் பிள்ளைகளை தாக்காதபடி என் தேவனுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. இன்னுமாக கஷ்டத்தோடு பாரத்தோடு கடன் பிரச்சனையோடு அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் உண்டு தகப்பனே. ஆவியானவருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அசைவாடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அநேக ஜாதியில் கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்காதிருப்பான்னு சொன்ன வார்த்தையின்படி அன்பு பிள்ளைகளை அப்பா ஸ்தோத்திரம் கொடுக்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றி கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பலவீனத்தோடு இருப்பவர்கள் உண்டு, என்னுடைய வியாதி மாறாதா என்று தன்னுடைய படுக்கையை கண்ணீரோடு நினைத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு தகப்பனே. என் தேவன நல்ல ஒரு வெற்றியை அன்பு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கொடுங்க. ஆவியானவரை நீர் வியாதிஸ்தரை சுகமாக்குனீங்களே தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பா ஸ்தோத்திர வியாதிகளை நீர் குணமாக்கி அருள முடியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரை ஸ்தோத்திர திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆவியானவரை எங்களுடைய தேசங்களில் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே நல்ல ஒரு துணை கிடைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற தகப்பனே. ஈசாக்குக்கு ரெபெக்காளை கொடுத்தது போல அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை நீர் கொடுக்க முடியா நாங்கள் செபிக்கிறோம். திருமணத்தில் உள்ள பணத்தேவைகள் பொருத்தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. கற்பத்தின் கனிக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு அடைக்கப்பட்ட கற்ப வாசலை நீர் திறந்தருள முடியாது செபிக்கிறோம். அற்புத அதிசயத்தை அன்பு பிள்ளைகளுக்கு நீர் காட்சி அளிக்க முடியாது செபிக்கிறோம் தகப்பனே. அந்நாள் உம்முடைய சமூகத்துல கண்ணீரோடு வந்து நிற்கும் பொழுது என் தேவன் மகளை ஆசீர்வதித்தது போல அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சமூகத்துல பாரத்தோடு நிற்கும் பொழுது என் தேவன் ஒரு பரிபூர்ண விடுதலை நீர் கட்டளையிடும்படியா செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. என் தேசத்தை முழுவதும் பாதுகாத்து கொள்ளுங்க. தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஜனங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது செபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவர் உம்மை அறிந்தவர்களுக்கு அறியாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை காணப்படுவேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அருள முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தடையான கற்களை மாற்றி போடுங்க. ஒவ்வொரு நாட்களும் கடந்து செல்லும் போது வரும்போது உங்களுடைய தூதர்கள் கொண்டு முன்னு பின்னுமாக பாதுகாத்து கொள்ள முடியாது செபிக்கிறோம். எந்த ஒரு விபத்துக்கள் ஏற்படாதபடி தேவ சேனைகளை கொண்டு அன்பு பிள்ளைகளை நீர் அப்பா பாதுகாத்து கொள்ள முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. நான் உனக்கு முன்னே சென்று கோணனான பாதையை செவ்வையாக்குவேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பா ஸ்தோத்திரம் முன்பாக நீர் கடந்து செல்ல முடியாது செபிக்கிறோம். கர்த்தர் உன் போக்கையும் வார்த்தை இது முதற்கொண்டு என்றென்றைக்கு காப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி அன்பு பிள்ளைகள் கடந்து செல்கிற பாதையெல்லாம் நீரே அப்பா பாதுகாவலராக இருந்து எந்த ஒரு சேதம் வராதபடி உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்திடும். இயேசுவின் நாமத்திற்கு சேர்க்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கப்பட பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையகளே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளானபடியால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளந்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி,
இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமேன். இந்த வசனத்தின் மூலமாக நம் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஹalleluya. ராதாபுரம் டிவிஷனிலிருந்து வருகிறேன். எனது படைஸ்தலம் சங்கநேரி. எனது பெயர் விமலா. கடந்த 23ஆம் வருடத்தில் நாங்கள் காரில் சென்று கொண்டிருந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய ஆபத்து நேரிட்டது. அந்த நேரத்தில் தலையில் மிகுந்த பலத்த அடிபட்ட காரணத்தால் இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. தலையில் என் வீட்டுக்காரர் ஜெபித்து கொண்டிருந்தார். ஜெபிக்கும் மாத்திரத்தில் என் தலையில் உள்ள இரத்தம் அப்படியே ஸ்டாப்பாகி நின்றுவிட்டது. திரும்பி மறுபடியும் நாங்கள் ஆஸ்பத்திரியில் சென்றோம். அந்த இடத்திலும் தேவாதி தேவன் என்னோடு இருந்து என்னுடைய பலத்தை மீண்டும் ஒரு ஜீவனை தந்தார். அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி என் சாட்சியை சொல்கிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் யாவரும் என்னுடைய குடும்பத்திற்கு ஜெபித்து கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விசை கூட இந்த ஆன்லைன் வழியாய் இந்த ஆராதனையை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபெறுவாராக. அவர் பேசுவாராக. எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மை செய்ய வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைய நாட்கள் கூட தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால், தேவன் நம்மை நடத்த வேண்டுமென்றால், தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்க வேண்டுமென்றால், நாம் நம்மோடு கூட அவர் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பமானாலும் சரி, சபையானாலும் சரி, வீடானாலும் சரி, தொழிலானாலும் சரி, தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். எல்லா சமயங்களிலும் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அப்போ இந்த நாட்களில் கூட இயேசுவானவரை நாம் விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இந்த நாட்கள் கூட ஒரு சில நாட்களிலே அவருடைய புனித பயணத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் இயேசுவை விசுவாசித்தவர்களாய், அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். இந்த நாட்கள் கூட அப்போ அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வேதாகமத்திலே 3 பேர் வீட்டுக்கு இயேசு சென்றார். அந்த வீடு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட்டது என்று நாம் இந்த நாட்களில் கூட தியானிக்க இருக்கிறோம். அந்த இயேசு சென்ற வீட்டிலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வீடானது பேசும் பொருளாக மாறினது. இயேசு எப்போ அந்த வீட்டுக்கு சென்றாரோ 2000 வருடம் கழித்தும் அந்த வீடை குறித்து பேசும் பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தலைமுறைகள் தாண்டி அந்த வீட்டை குறித்து பேசுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்போ ஒரு இயேசுவானவர் நம்முடைய வீட்டுக்கு வரும் பொழுது அது தலைமுறை தாண்டி பேசப்படுகிறது, அது பேசும் பொருளாக படுகிறது. அது மாத்திரமல்ல, வரலாற்றில் ஒரு முக்கிய சம்பவமாகவும் அது காணப்படுகிறது. இந்த நாட்களில் கூட நாம் அந்த 3 வீட்டை குறித்து, இயேசுவானவர் வீட்டிற்கு செல்ல காரணம் என்ன என்பதை குறித்து, இதனாலே நடந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை உண்மையாகவே அது ஒரு பலன் உள்ளது, ஆசீர்வதிக்கப்படக்கூடியது மாத்திரமல்ல, அது ஒரு நல்ல ஒரு நிறைவான கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அவருடைய வார்த்தை இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது, அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அந்த வார்த்தையாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, எல்லாவித நன்மைகளினாலும் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நடத்துவார். இந்த நாட்கள் கூட 3 எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான், எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். எனக்கு அருமையான
அருமையான தேவனுடைய பிள்ளை, அதை நாம் தியானிக்க இருக்கிறோம். 3 பேருடைய வீட்டை குறித்து இன்றைய நாட்களிலே நாம் தியானிக்க இருக்கோம். அந்த 3 வீட்டிற்கு இயேசு போனதுனாலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றார்கள். அந்த 3 வீடுமே இன்று வரைக்கும் பேசும் பொருளாக அது காணப்படுகிறது. முதல் வீடு என்னவென்றால், கானாவூர் கல்யாண வீட்டிற்கு இயேசு சென்றார். 2வது வீடு பேதுருடைய வீட்டிற்கு சென்றார். 3வது சகேயுனுடைய வீடு. இந்த 3 வீடை குறித்து சுருக்கமாக செய்திகளை நாம் தியானிப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவானவர் போகிற இடம் எல்லாமே ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு இடமாக இருக்கும். அவரை சுற்றி அநேக ஜனங்கள் செல்வார்கள். அவரோடு கூட நன்மை பெற்ற அநேக பேர் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவானவரே அந்த வீட்டிற்கு சென்றார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். முதல் வீடு கானாவூர் கல்யாண வீடை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் வீட்டிற்கு முதலாவது அழைக்கப்பட்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ மனிதர்கள் அழைக்கப்பட நாம் நினைத்திருப்போம். சமுதாயத்திலேயும் எல்லா விதத்திலையும் உயர்ந்தவர்கள் நம்ம வீட்டிற்கு வந்தால் நலமாக இருக்கும், அல்லது பேர் புகழ் பெற்றவர்கள் நம்ம வீட்டிற்கு வந்தால் நலமாக இருக்கும். எப்படியாவது பெரியவர்களை அழைப்பு நாம் கொடுத்திருப்போம். அவர்கள் வந்தால் நலமாய் இருக்கும் என்று அழைப்பை கொடுக்கிற நாம், அவர்கள் வரும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக நன்மையாக நம்ம நினைத்த காரியம் நடக்கும். ஆனால் இயேசுவானவரை அழைக்கும் பொழுது அவர் வருகிறவராக இருக்கிறார். இன்றைய நாட்களிலே நாம் பெரிய மனிதர்களை அழைக்கிற நாம், பெரிய மனிதர்கள் நம்முடைய வீட்டுக்கு வந்தால் நலமாய் இருக்கும் என்று நினைக்கிற நாம், நம்முடைய இயேசுவை எவ்வண்ணமாய் நாம் அழைக்கிறோம்? அது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் இங்கே கானாவூருடைய கல்யாண வீட்டிலே எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். அங்கே இயேசுவானவர் அழைக்கப்படுகிறார். அழைக்கப்பட்டதினாலே அவர் நிச்சயமாக வருகிறார். இயேசுவானவர் எந்த மனிதன் அழைத்தாலும் அவர் வருகிற தெய்வமாக இருக்கிறார். இவர் அழைத்தால்தான், இந்த உயர் பதவியில் உள்ளவர்கள் அழைத்தால்தான், அல்லது இவ்வளவு செல்வாக்கு உள்ளவர்கள் அழைத்தால்தான் வருவேன் என்று இயேசுவானவர் சொல்வது கிடையாது. அவரை எந்த மனுஷன் எந்த சூழ்நிலை அழைத்தாலும் அங்கே வருகிற தேவன், அங்கே வருகிற இயேசுவானவர் நம்முடைய இயேசுவானவர். அப்போ இன்றைக்கு நாம் அந்த இயேசுவை அழைக்கிறவராக இருக்கிறோமா? இந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே இயேசுவை அவர்கள் அழைத்தார்கள். எனவே அவர் அங்கே சென்றார். எல்லா குறைவுகள் நிறைவானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் நம்முடைய இயேசுவை எப்படி அழைக்கிறோம்? ஆனால் இன்றைய நாட்களிலே அநேக தேவைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும்போது மாத்திரம் மனிதர்கள் ஆகிய நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவை அதிகமாக அழைக்கிறோம். ஆனால் அதே தேவைகள் முடிந்து ஒரு நம்ம நினைத்த காரியம் நடந்து விட்டதென்றால் அவருடைய அழைப்பை நாம் மறந்தவர்களாகவும் அவரை நாம் அழைக்க மறந்தவர்களாகவும் காணப்படும். ஆனால் தேவைகள் வரும்போது மாத்திரம் அதிகமாய் நாம் அழைக்கிறோம். தேவைக்கு மாத்திரம் அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயமும் அவர் நம்மோடு கூட இருப்பது, அவரை நாம் அழைப்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் அவரை நாம் அழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தொழிலிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வேலைகளிலே, நம்முடைய சபைகளிலே, எல்லா சூழ்நிலைகளிலும் முதலாவது தேவனை நாம் அழைப்போம் என்றால் எல்லாவித நன்மைகளையும் இதன் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற மனிதர்கள் வரும் பொழுது, புகழ்பெற்ற மனிதர்கள் வரும் பொழுது அவர்களுடைய தேவைகள் முடிந்தது சென்று விடுவார்கள். ஒருவேளை அவர்கள் மூலமாய் ஏதோ ஒரு சிறிய காரியம் நமக்கு நடைபெறலாம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. இருக்கிற எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். தேவன் வந்தால் அந்த வீட்டிலே நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். கல்யாண வீட்டிலே, கானாவூர் கல்யாண வீட்டிலே இயேசுவானவர் வந்த பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விருந்து வைக்கிறோம், ஒரு விசேஷம் வைக்கிறோம் என்றால் அதிலே மிக முக்கியமாக எண்ணப்படுவது ஆகாரம்தான். அப்போ அந்த ஆகாரமே குறைந்து போகும் பொழுது பல மனிதர்கள் பலவிதமாக பேசுவார்கள். ஆனால் இயேசுவானவர் அந்த இடத்திலே அழைக்கப்பட்டதினாலே ஒரு
மனிதனுடைய பேச்சுக்கு ஆளாகாதபடிக்கு கர்த்தர் ஒரு நிறைவானதை கொண்டு வந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு திராட்சரசம் உருவாக்குவது எளிதான காரியம் அல்ல. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல இருந்ததுனாலே சாதாரண தண்ணீரை கொண்டு ஒரு திராட்சரசமாகி கர்த்தர் மாற்றினார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை நாம் அழைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவித நன்மைகளையும் கர்த்தர் அவர் மாற்றுவார். நாம் நினைப்போம், இந்த தண்ணீர் எப்படி திராட்சரசமாக மாறும், இந்த சூழ்நிலை எப்படி மாறும், இது எந்த மனிதனாலும் மாற்ற முடியாத சூழ்நிலை, இந்த வியாதி எந்த மனிதனாலும் நீர்க்க முடியாது, இந்த கஷ்டம் எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது. ஆனால் எப்படி மாறும் என்று நாம் நினைப்போம். இயேசுவை அழைப்போம் என்றால் அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஏனென்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் அழைத்திருக்கிற தேவன் சும்மா சாதாரண மனிதன் அல்ல. அகில உலகத்தையும் படைத்த தேவன். எல்லாருக்காகவும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவனாக அவர் இருக்கிறார். ரெண்டாவது வீடு எனக்கு அருமையான தேவனுடைய, நமக்கு இது எல்லாருக்கும் தெரிந்த வீடு தான். பேதுருடைய வீட்டிற்கு அவர் சென்றார் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 8வது அதிகாரம் 14-15 வசனங்களிலே அங்கே பேதுருனுடைய வீட்டிற்கு அவர் செல்லுகிறார். எனக்கு அருமை, அங்கே பேதுருனுடைய மாமியார் ஜுரமாய் இருக்கிறதை அவர் காண்கிறார். அங்கே விடுதலையை கொடுக்கிறார். ரெண்டாவது, இயேசு அந்த வீட்டுக்கு போக காரணம் பேதுருவோடு கூட இயேசுவுக்கு இருந்த உறவின் நிமித்தமாய் அவர் அங்கே என்ன செய்தார், அந்த வீட்டிற்கு சென்றார். முதலாவது அழைக்கப்பட்டு சென்றார். ரெண்டாவது, பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் உள்ள ஒரு உறவு, ஒரு நெருக்கமான ஒரு பழக்கம் இருந்ததுனாலே பேதுருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே சுகம் பெற்றார். அப்போ இந்த நாட்களில் கூட நமக்கும் இயேசுவுக்கு உண்டான உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். உலக மனிதர்களுடைய உறவை நாம் எதிர்பார்க்கிறோம். மற்ற மனிதர்களுடைய அன்பை நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த மனிதன் என்னோடு கூட பேச வேண்டும், இந்த மனிதன் என்னோடு கூட உறவாட வேண்டும், நான் செய்கிற காரியத்தை செயல்படுத்த ஒரு துணை எனக்கு வேண்டும் என்று அநேக காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் எப்பொழுதுமே கைவிடாத நேசர், இமைப்பொழுதும் உறங்காத தேவன் இயேசுவானவர் நமக்காகவே இந்த உலகத்தில் பிறந்த மனிதர். அவரோடு கூட நாம் உறவாடுவர்களாக இருக்க வேண்டும். பேதுரு அவருடைய வாழ்க்கையிலே இயேசுவோடு கூட உறவாடினான். இயேசுவோடு கூட உறவிலே இணைந்திருந்ததினாலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருடைய வீட்டுக்கு இயேசுவாக செல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஒரு உறவோடு நாம் இணைந்திருக்கும் போது, இயேசுவோடு கூட நாம் இணைந்திருக்கும் பொழுது நம்முடைய வீட்டுக்கு அவர் நிச்சயமாகவே அவர் வருவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்காவது தூர இடத்துக்கு நாம் செல்லுகிறோம். அந்த இடத்திலே ஏதாவது தெரிந்த நண்பர் இருந்தார், நாம் என்ன செய்கிறோம், இங்கே என்னுடைய நண்பன் இருக்கிறார், எங்கே நாம் போய்விட்டு செல்லுவோம் என்று அந்த வீட்டிற்கு நாம் அழைப்பு சொல்லாமலே, ஒரு வார்த்தை சொல்லாமலே செல்லுகிறோம். ஏனென்றால் அந்த மனிதர், அந்த நண்பர் நிச்சயமாக இருப்பார், அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் செல்லுகிறோம். அப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அந்த சாதாரண மனிதனுடைய உறவே அவ்வளவு உறுதியாக இருக்கும் பொழுது, அவ்வளவு நம்பிக்கை வைக்கும் பொழுது, நம்மோடு கூட நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்த இயேசுவோடு கூட நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது, அதை நாம் தியானிக்க வேண்டும். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவினுடைய உறவை மறந்ததினாலே, அவரோடு கூட உள்ள உறவை நாம் பிரித்ததினாலே, உறவோடு இல்லாததினாலே அநேக கஷ்டங்கள், வேறு யாரோடு கூட உறவை வைத்துவிட்டு வேறு ஏதோ மனிதனுடைய நினைத்துவிட்டு அநேகருடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை படுவதுதான் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் உறவென்று நினைத்து இவர் நம்மை பாதுகாப்பார் என்று எண்ணி வாலிப முயப்பிலும் சரி, வயது ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, உறவுகள் எனக்கு அருமையான தேவனுடைய மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அப்ப அந்த உறவு யாரோடு நாம் வைக்கிறோம், இயேசுவோடு வைக்கிறோமா, அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவோடு கூட இந்த பேதுரு உறவு வைத்ததினாலே, அவருக்காக எதையும் செய்ததினாலே அங்கே பேதுருடைய வீட்டுக்கு இயேசுவானவர் சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமும் தேவனோடு உறவு வைத்ததினாலே, தேவனோடு கூட இருந்ததினாலே அவனும் எல்லாவித நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உறவு யாரோடு கூட இருக்கிறது?
தேவனுக்கு முதலாவது நாம் எல்லா விதத்திலும் தேவனை முன்னிறுத்த வேண்டும். எல்லா உறவுகளை காட்டிலும் தேவனோடு கூட உள்ள உறவு நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மைப்படுத்தும். இந்த நாட்களிலே, காலம் வளர்ந்து கொண்டு வருகிற நாட்களிலே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறு பிள்ளைகள் இருந்து பெரியாட்கள் வரைக்கும் அநேக தவறான உறவுகள், தவறான காரியங்களுக்குள்ளாக செல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் டெக்னாலஜி வளர்ந்து விட்டது, நாம் வளர்ந்து விட்டோம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது அழிவுக்குள்ளாக செல்லுகிறது. அநேக உறவுகளை தவறாக அது நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய உறவு இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது அது நன்மைகளை கொடுக்கும். குடும்பத்திலும் சரி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, எல்லா விதத்திலும் அது நன்மைகளை கொடுக்கிற உறவாக இருக்கும். அப்போ நம்முடைய உறவு இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். மூன்றாவது வீடாக இது ஒரு முக்கியமான வீடு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, 2 வீட்டிற்குமே இயேசுவானவர் ஒரு வீட்டிற்கு அழைக்கப்பட்டார், இன்னொரு வீட்டிற்கு அவர் உறவு நிமித்தம் சென்றார். ஆனால் இந்த 3வது வீடு சகேவினுடைய வீடு. லூக்கா 19வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சகேவினுடைய வீட்டிற்கு சகேவு இயேசுவை அழைக்கவில்லை. சகேவு இயேசுவை அறிந்திருந்தானே தவிர சகேவு இயேசுவை அழைக்கவில்லை. இயேசு என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சகேவு நினைக்கவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவரை பார்க்கும்படியாக தான் சகேவு செல்லுகிறான். மற்ற 2 பேரும் உறவு நிமித்தம் போனார், அழைக்கப்பட்டது நிமித்தம் போனார். ஆனால் சகேவின் வீட்டிற்கு அப்படி அல்ல. அது மாத்திரமல்ல, அவர்கள் அழைத்தார்கள், அவர்கள் கூட இருந்ததுனால போனார். ஆனால் இங்கே சகேவு அவர் இயேசுவை அழைக்கவே இல்லை. ஆனால் சகேவினுடைய வீட்டுக்கு இயேசுவானவர் அவர் போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த வீடு ஒரு முக்கியமான ஒரு வீடாக காணப்படுகிறது. சகேவு வீட்டுக்கு போக காரணம் என்ன? ஒரு சிறிய முயற்சி தான். அல்லேலூயா. 3வது காரியம், நாம் முயற்சி எடுக்கும் பொழுது கர்த்தர் நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் செய்வார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சகேவு ஏற்கனவே சொன்னபடி சகேவு இயேசுவை அழைக்கவில்லை. அவர் நம் வீட்டுக்கு வருவார் என்று சகேவு நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் இயேசுவானவர் சொல்லுகிறார், சகேவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் 2 வீட்டிலையும் தங்குவேன் என்று சொல்லவில்லை. ஆனால் சகேவின் வீட்டிலே தங்குவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நினைச்சு பாருங்க, 2 பேரும் அழைக்கப்பட்டவர்கள், உறவு நிமித்தம் இருந்தவர்கள். ஆனால் சகேவு அப்படி அல்ல. அவரை பார்க்கும்படியாக சிறிய முயற்சியில் தான். அந்த வேதத்திலே அவரை சொல்லப்பட்டிருக்கிறது, குள்ளமான மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் குள்ளமாக இருந்தாலும் அவரை பார்க்கும்படியாக எடுக்கிற முயற்சி அதிகமாக இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்போ தேவனுடைய காரியத்துக்காக, தேவனுடைய செயலுக்காக, தேவனுடைய நாமத்திற்காக நாம் எடுக்கிற சிறிய முயற்சியானாலும் அதை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக பேர் நாம் தேவனுடைய காரியத்திற்காக எத்தனை பேர் முயற்சி எடுத்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைக்கிறோம், எனக்கு தேவன் கொடுக்க வேண்டும், எனக்கு தேவன் நடத்த வேண்டும், என்னை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நம்மை குறித்து எண்ணுகிற நாம் தேவனுக்காக நாம் எதை செய்கிறோம்? தேவனுக்காக எந்த முயற்சி எடுக்கிறோம்? ஆலயத்துக்கு சென்றால் கூட நம்முடைய தேவைகளை சொல்லிதான் நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோமே தவிர, நம்முடைய தேவைக்காக தான் செல்லுகிறோமே தவிர, தேவனே இந்த நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன், நான் உம்மை தொழுவதற்கு இந்த இடத்துல வந்திருக்கிறேன், இது நிமித்தம் நீங்கள் மகிமைப்படுங்க, நீங்கள் உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும், உயர்த்தப்படட்டும் என்று எத்தனை பேர் நாம் எண்ணுகிறவராக இருக்கிறோம்? எத்தனை பேர் அப்படி நாம் முயற்சி எடுத்திருக்கிறோம்? நாம் இருக்கிற இடத்துல, இருக்கிற சபையிலே தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் நம்மை ஒவ்வொரு சபையிலும் அழைத்திருக்கிறார். இன்றைய நாட்களில் கூட இந்த இரட்சணை சேனையிலே நாம் ஒவ்வொருவரையும் அவர் அழைத்திருக்கிறார் என்றால், இந்த இரட்சணை சேனை நிமித்தமாய் நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். இது நிமித்தமாய் தேவனை நாம் எப்படி மகிமைப்படுத்துகிறோம்? அதற்கு என்ன முயற்சி நாம் எடுத்திருக்கிறோம்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் தேவனுக்காக என்ன முயற்சி நம்முடைய சபையில எடுக்கிறோம்? சபை வளர்ச்சிக்காக நாம் எடுக்கிறோம். நம்ம குடும்பத்தில் என்ன முயற்சி தேவனுக்காக எடுக்கிறோம் என்பதை நாம் பார்க்கணும். எல்லாரும் தங்கள் சொந்த காரியத்துக்காக அநேக முயற்சியை எடுப்போம். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் சரி, எந்த காரியமானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில இது நடக்க வேண்டுமா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது வேண்டுமா என்று எந்த சூழ்நிலை ஆனாலும் நாம் முயற்சி எடுக்கிறோம். ஆனா தேவனுடைய காரியத்துல எப்படி நாம் முயற்சி
முயற்சி எடுக்கிறோம். இங்கே சகைவு அவன் சிறிய முயற்சி, அந்த முயற்சி நமக்கு சிறியதாக இருக்கலாம், அவனுக்கு சிறியதாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அது பெரிதாக காணப்பட்டது. இந்த 2 வீட்டிற்கும் தங்குவேன் என்று இயேசுவானவர் சொல்லவே இல்லை. ஆனால் சகைவனுடைய முயற்சியை பார்த்து நான் உன் வீட்டிலே தங்குவேன் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் வந்து போகிறதை காட்டிலும் தங்கி இருப்பது எவ்வளவு பெரிய நன்மையாக இருக்கிறது. இந்த சகைவனுடைய வீட்டிலே இயேசுவானவர் தங்கினார் என்றால் எனக்கு அருமையானது. அவனை வேதம் அநேக காரியங்கள் சொல்லுது. அவன் அதிக வட்டி வாங்கினவன், அவன் வசூல் பிரிக்கக்கூடியவன் என்று அநேக காரியங்கள் சொல்லலாம். அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நான் யாரிடமாவது அநியாயமாக வாங்கினது உண்டானால் அதை நான் திருப்பி பல மடங்காக கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் பாவம் செய்தான் என்றால் அதை உறுதிப்படுத்துவதற்கு, பாவம் செய்வான் என்றால் அதை மறைப்பதற்கு அநேக காரியங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் இது மக்கள் மத்தியிலே இது ஒரு பாவமாக இருந்த சகைவனுடைய காலத்தில் இது பாவமாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், யாரிடம் அநியாயமாக வாங்கினது உண்டானால் என்று சொல்லுகிறார். அப்போ சகைவு அவர் வாங்கவே இல்லை. அவர் ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழாக பணம் வசூல் பண்ணுகிறவர்களாக அவர் இருக்கிறார். வாங்கினது உண்டானால் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை இயேசுவானவர் பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இயேசு வரும் பொழுது அவருக்காக நாம் எத்தனை பேர் முயற்சி எடுக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை பேர் முயற்சி எடுக்கிறோம் என்பதை குறித்து தியானிப்பது மிக மிக ஒரு முக்கியமாக ஒரு காரியமாக எண்ணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இயேசுவானவர் நம்முடைய வீட்டில் வந்தாதான் நமக்கு எல்லாவித ஆசீர்வாதம் நன்மையும் உண்டு. அந்த 2 வீட்டை காட்டிலும் சகைவு வீடு ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற வீடாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த மனுஷருமே அவர் எதிர்பார்த்துக்க, ஒருவேளை அவரோடு கூட வந்த மனிதர்கள் அநேக பேர் நினைச்சிருக்கலாம், இயேசு இன்றைக்கு என் வீட்டுக்கு வரலாமே, இன்றைக்கு இயேசு என் வீட்டில் வந்து ஒருவேளை ஆகாரம் சாப்பிடலாமே, அவர் சுற்றி திரிகிறவராக இருக்கிறாரு, என் வீட்டுக்கு வரலாமே என்று நினைக்கலாம். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நபராக இயேசு இருந்து அவர் வீட்டிற்கு அவர் அந்த அங்கே இருந்த எந்த ஜனங்களும் எதிர்பார்க்க மாட்டார்கள் சகைவினுடைய வீட்டுக்கு இயேசு போவார் என்று. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இருந்த எந்த ஜனமும் முயற்சி எடுத்திருக்காரு இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற முயற்சி எந்த ஜனமும் எடுத்திருக்காரு. ஏதோ இயேசுவானவர் வருகிறார், அவர் பார்க்க செல்வோம் என்று தான் வந்திருப்பார்களே தவிர இயேசுவை பார்த்தால் மாத்திரம் போதும் என்கிற எண்ணமும் அந்த சிந்தனையும் சகைவுக்கு இருந்தது. எனவே அந்த சிந்தனை எண்ணத்தையும் கர்த்தர் அறிகிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். நம்முடைய பேச்சை அவர் ஆராய்வதில்லை, நம்முடைய பார்வை அவர் ஆராய்வதில்லை, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். எனவே சகைவு எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் இயேசு அவனுக்கு செய்த நன்மை, அவன் வீட்டிலே தங்கினார். நாமும் இயேசுவுக்காக, அவருடைய நாமத்திற்காக எதையாகிலும் முயற்சி செய்வோம். ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும், பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று அல்ல, சிறிய முயற்சி. நம்முடைய சபையின் கூடுகைக்காக சின்ன ஒரு ஜெபம், ஒரு முயற்சி. நம்முடைய சபை என்னுடைய வளர்ச்சிக்காக ஒரு சின்ன ஒரு முயற்சி நாம் எடுக்கும் பொழுது, நம்முடைய இந்த இரட்சணை சேனைக்காக ஒரு சின்ன ஒரு முயற்சி, என் நிமித்தம், அந்த சின்ன முயற்சி நிமித்தம் தேவன் மகிமைப்படுவார் என்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் பேசும் பொருளாக காணப்படுவோம். 2000 வருடத்துக்கு மேலாக இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்தாச்சு. ஆனால் இன்று வரைக்கும் இந்த பேசுகிறோம் என்றால், இயேசுவானவர் வந்த வீட்டை குறித்து பேசுகிறோம் என்றால் அது ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. இன்றைக்கு நாமும் அநேக வருடங்களாக நம்முடைய சபைகளிலே, நம்முடைய இரட்சணை சேனையில் இருந்து கொண்டு இருக்கிறோம். நாம் என்ன முயற்சி எடுத்திருக்கோம்? ஒரு சிறிய முயற்சி எடுப்போம். தேவனுடைய நாமத்துக்கு என்று, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தான் நம்முடைய சபையும் இந்த இரட்சணை சேனை நமக்கு கொடுத்திருக்கிறது. எனவே நாம் இதில் இருக்கிறோம், உறுதி உள்ளவர்களாக இருப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் வீட்டுக்கு இயேசு வந்தார், குறைவுகள் நிறைவானது. 2வது வீட்டிற்கு இயேசு வந்தார், வியாதி சுகமானது. 3வது வீட்டிலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிகப்பெரிய இரட்சிப்பு உண்டான். இன்றைக்கே இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய எல்லாருடைய தாரகமும் எல்லாருடைய நோக்கமும் இரட்சிப்பு தான். அந்த இரட்சிப்பை இயேசுவானவர் நமக்கு தர வேண்டும் என்றால் நாம் சிறிய முயற்சி எடுக்கும் பொழுது மிகப்பெரிய இரட்சிப்பை நமக்கு கொடுப்பார். நிச்சயமாகவே இந்த வார்த்தை ஒவ்வொருவரை ஆறுதல் படுத்தட்டும், ஒவ்வொருவரையும் தேற்றட்டும். அவருக்கென்று சிறிய முயற்சி எடுப்போம், அவரை அழைப்போம், அவரோடு கூட உறவில் இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை அதிகமாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன். இந்த வார்த்தையின் மூலமாய்
நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஜீவனுள்ள பிதாவை, ஒரு விசை கூட உம்மை நன்றியுள்ளதோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீர் வந்தால் குறைவுகள் நிறைவாகும், ஆசீர்வதிக்கப்படும், உயர்த்தப்படும், மேன்மைப்படுத்தப்படும் என்று ஆவியானவர் இந்த நாட்கள் கூட உம்முடைய வார்த்தையை கொண்டு தியானிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைகளை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, அழைக்கப்பட்ட போது அந்த வீட்டிற்கு சென்ற தேவன், உறவு நிமித்தமாய் சென்ற தேவன், முயற்சி எடுத்தது நிமித்தமாய் சென்ற தேவன், எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை அழைக்கிறவர்களாய், உம்மோடு கூட உறவிலே நீடித்திருக்கிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் உமக்கென்று எதையாகிலும் செய்ய முயற்சி எடுக்கிறவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதிப்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆன்லைன் வழியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய குடும்பத்திலும், அவருடைய வேலைகளிலும், எல்லா நிலைமைகளிலும், சபைகளிலும் ஆவியானவர் நீர் வாசம் பண்ண வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் செல்ல வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அந்த இடத்திலே வாசம் பண்ணி எல்லாவித நன்மைகளையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையானது வெளிச்சமாயிருந்து வர நாட்களை உமக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கிருபை இருக்கட்டும். அவருடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இயேசுவானவர் வரவில்லை, இயேசுவானவரை நான் அழைக்கவில்லை, இயேசுவோடு கூட என்னுடைய உறவு இல்லை, அவருக்காக நான் முயற்சி எடுக்கவில்லை என்று ஒருவேளை யாராவது நினைத்து கொண்டிருப்பார் என்றால், இன்றைக்கு அவர்கள் உம்மை அழைக்கும் பொழுது, உம்மோடு கூட உறவில் இருக்கும் பொழுது, ஆவியானவரே உம்மோடு உமக்காக முயற்சி எடுக்கும் பொழுது, அவரோடு கூட நீர் வாசம் பண்ணுகிறவர்களாய், அவர் வீட்டிலே நீர் தங்கி தாபரிக்கிறவர்களாய் கர்த்தர் நீர் நடப்பிக்க வேண்டும்படியாக செபிக்கிறோம். எல்லாவித நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நீ நடத்துங்க. ஒரு விசை கூட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட தருணத்தை தந்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்து கொடுங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொருவரை நீர் நடத்த வேண்டும்படியாக செபிக்கிறோம். எங்களுடைய ரட்சணை சேனை தலைவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி, சபைகளை ஆசீர்வதிங்க. உமக்கென்று இன்னும் அதிகமாய் எழும்பி பிரகாசிக்கிற சேனையாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டும்படியாக செபிக்கிறோம். நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே பரிசுநாமத்தை சோதரி. நாத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.